வணக்கம் நண்பர்களே. இது VDL விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு டிரான்ஸ்லேட்டட் ஸ்டோரிஸ் போட்டு. இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது ஜெஃப்ரி ஆர்ச்சர் எழுதிய சம்திங் ஃபார் நத்திங். இது சுமார் 20 வருஷத்துக்கு முன்னால அவர் எழுதின கதையா தான் இருக்கும். ஆனா இப்ப படிச்சா கூட இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. ஏன் 20 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னு நான் சொல்றேன்னா, மொபைல் போனே இல்லாம லேண்ட்லைன் காலம் அது. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். சம்திங் ஃபார் நத்திங். இந்த கதையோட ஹீரோ ஜேக் நியூயார்க்ல வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் ஒரு மிடில் ஏஜ்டு ஃபேமிலி மேன். எலிசபெத் அவனுடைய வைஃப். 2 பசங்க இருக்காங்க. ஜேக்கோட அம்மா நியூயார்க்லயே இன்னொரு இடத்துல இருக்காங்க. ஜேக் பேசிக்கலி ஒரு சரியான சோம்பேறி. என்னன்னா, அவனோட அம்மாவுக்கு 82 வயசாயிருச்சு. ஆனா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. நல்லா காது கேக்குது, நல்லா கண்ணு தெரியுது, ஊசியில கூட நூல் கோக்க முடியும். அதுக்கும் மேல அவங்க அம்மா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பங்க்சுவலா இருப்பாங்க. என்னென்ன நாளைக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு டைம் டேபிள் போட்டு பெர்ஃபெக்டா அந்த வேலையை அந்த நாள்ல கரெக்டா செஞ்சிருவாங்க. ஜாக் எப்படின்னா, அவனால எதையுமே சரியா செய்ய முடியாது. ஆபீஸ்க்கு ஆபீஸ்ல நடக்கிற மீட்டிங்க்கு கூட லேட்டா தான் போவான். ஒவ்வொரு நாளும் ட்ரெயினை மிஸ் பண்ணுவான். இந்த வேலையை செஞ்சு வச்சிருங்கன்னு சொல்லிட்டு எலிசபெத் போனா செய்யணும் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா மிஸ் பண்ணிடுவான். அவ திரும்பி வந்த உடனே, எவ்வளவு வாட்டி சொல்லிட்டு போன, இது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு திட்டுவா. இது மாதிரி எல்லா விஷயத்திலையும் சொதப்புவாரு. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை, ஒரு நாள் வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் அவங்க அம்மா முன்னாடியும் அவனோட வைஃப் எலிசபெத் முன்னாடியும் நான்லாம் எவ்வளவு உஷார் தெரியுமா அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்படின்றதுதான் ஜேக்கோட கனவு, ஆசை எல்லாமே. இப்ப என்னன்னா, அம்மா ஒரு ஷெட்யூல் வச்சிருக்காங்க. திங்கக்கிழமை என்ன செய்யணும், செவ்வாய்க்கிழமை என்ன செய்யணும், புதன்கிழமை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு திட்டம் அவங்க வாழ்க்கையில இருக்கும். திங்கக்கிழமைன்னா இவங்க அம்மாவோட அக்கா நான்சி, அவங்களும் இன்னும் நல்லா தான் இருக்காங்க. அவங்க அம்மாவோட வீட்டுல இருந்து நான்சி பெரியம்மா 2 தெரு தள்ளி இருக்காங்க. திங்கக்கிழமைன்னா அவங்க அக்காவை போய் பாப்பாங்க. செவ்வாய்க்கிழமைன்னா அவங்க ஸ்ட்ரீட்லயே வாழ்ற ஜக்கேரியா வீட்டுக்கு போய் கார்ட்ஸ் விளையாடுவாங்க. இவங்க அம்மா ரொம்ப நல்லா கார்ட்ஸ் விளையாடுவாங்க. 82 வயசுல கூட சரியான மெமரி பவர் அவங்க அம்மாவுக்கு. பெரும்பாலும் அவங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க. என்னைக்காவது ஜக்கேரியாவோ அவரோட வைஃபோ ஜெயிச்சுட்டா, அவங்க அது சரியா விளையாடல, இது இப்படி பண்ணிட்டாங்கன்னு நிறைய குறை காரணம் சொல்லுவாங்க. புதன்கிழமை அன்னைக்கு அவங்க வீட்லயே இருந்து முக்கியமான 2 டிவி சீரியலை பார்ப்பாங்க. அது வாரம் ஒரு முறை வர்ற சீரியல். அது பார்க்கலைன்னா அவங்களுக்கு தலையே வெடிச்சிரும். இப்படி ஒவ்வொரு நாளும் பங்க்சுவலா ஒரு ஷெட்யூல் வச்சு அதுபடி நடப்பாங்க. வெள்ளிக்கிழமைனா வெளியே போய் அந்த வாரத்துக்கு தேவையான மளிகை, காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வெளியில சாப்பிட்டுட்டு வருவாங்க. அவங்களே கார் ஓட்டிட்டு போவாங்க. சனிக்கிழமையானா அன்னைக்கு வர நியூயார்க் டைம்ஸ் பேப்பரை ஃபுல்லா படிச்சுட்டு தான் வேற வேலை. இதுல எல்லா நாளும் குறிப்பா அவங்க செய்யறது என்னன்னா, வாரத்துல 5 நாள் ஜாக் அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும். அப்பெல்லாம் செல்போன் கிடையாது, லேண்ட்லைன் ஃபோன் தான். நீ ஒரு 6 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணு ஜேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேக் பத்தி தான் தெரியுமே, அவன் வழக்கம் போல மறந்துடுவான். ஒரு நாள் 5:30 கூட நினைச்சுப்பான், ஐயோ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் 6 மணிக்கு அப்படின்னு. கரெக்டா 6 மணிக்கு ஃபோன் பண்ணலைன்னா நச்சரிச்சிருவாங்க. ஆனா அந்த 6 மணிக்கு ஏதோ ஒரு வேலை வந்துடும். அன்னைக்கும் மிஸ் பண்ணிடுவான். 6 மணிக்கு ஃபோன் பண்ணலைன்னா என்னங்க, ஒரு 6:15க்கு ஃபோன் பண்ணா கூட அவங்க அம்மா ஃபோன் எடுக்கும் போதே, யூ ஆர் நெவர் ஆன் டைம் ஜேக், தட்ஸ் த ப்ராப்ளம் வித் யூ அப்படின்னு எந்த வேலையுமே குறிச்ச நேரத்துல செய்ய மாட்ட. இத சின்ன வயசுல இருந்தே நீ கத்துக்கவே இல்ல. அதுக்கு காரணம் நீ மட்டும் இல்ல, உங்க அப்பாவே அப்படித்தான் இருந்தாருன்னு ஆரம்பிச்சு 20 நிமிஷம் அவங்க அம்மா அறுத்து தள்ளிடுவாங்க. இந்த திட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவே 6 மணிக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் நினைப்பான். ஆனா எப்படியோ தவற விட்டுருவான். அப்படி 6 மணிக்கு ஃபோன் பண்ணலைன்னா தான் என்ன, அவங்க அம்மா ஒவ்வொரு நாளும் அதே செய்தியை தான் சொல்ல போறாங்க. திங்கக்கிழமையா இருந்தா, இன்னைக்கு எங்க அக்கா வீட்டுக்கு போய் நான்சிய பார்த்துட்டு வந்தேன், அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க அப்படின்னு வாங்க. செவ்வாய்க்கிழமையா இருந்தா, இன்னைக்கு ஜக்கேரியா வீட்டுக்கு போனேன்னா நான் தான் ஜெயிச்சேன். வெள்ளிக்கிழமையா இருந்தா, இன்னைக்கு பாரு நான் மீட் வாங்கினேன், ஆனியன் வாங்கினேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், இதே தான் சொல்ல போறாங்க. சொன்ன விஷயத்தையே தான் சொல்லுவாங்க.
கேட்ட கேள்வியே தான் கேட்பாங்க. எலிசபெத் எப்படி இருக்கா, பசங்க எப்படி இருக்காங்க, ஸ்கூலுக்கு போனாங்களா, ஆமா நீ இன்னைக்கு ஆபீஸ் போனியா, உனக்கு ஒரு ப்ரமோஷன் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு நீயே, அது எப்ப வரப்போகுது, இதே கேள்வியை தான் கேட்பாங்க. ஆனா வேற வழி இல்ல. ஜேக் அவங்க அம்மாவுக்கு மண்டே டு ஃப்ரைடே ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 மணிக்கு ஃபோன் பண்ணியே ஆகணும். ஏன்னா இவன் வாங்குற சம்பளத்துல ஒரு தனி வீட்டை எடுத்து எலிசபெத் 2 குழந்தைகளை பாத்துக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அம்மா மாசா மாசம் அனுப்புற அவங்களுக்கு வர்ற பென்ஷன்ல பாதி பணத்தை இவனுக்கு அனுப்புற பணத்துலதான் இவனோட வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. அதனால அம்மாவை இக்னோர் பண்ணலாம் முடியாது. அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டா என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னா, நீ மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 மணிக்கு நீ எனக்கு கால் பண்ணு. சாட்டர்டே அன்னைக்கு நான் உனக்கு கால் பண்றேன். சண்டே அன்னைக்கு காலே கிடையாது. ஏன்னா சண்டே அன்னைக்கு அம்மாவே கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. காலையில கிளம்பி பஸ்ஸ பிடிச்சு ஜேக் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாள் முழுக்க எலிசபெத்தும் ஜேக்கோட அம்மாவும் சேர்ந்து, ஜேக் அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சின்ன வயசுல விளங்க மாட்டான், எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆயிடுவான், ஒரு நாளும் இடத்துக்கு டைமுக்கு போக மாட்டான், அவன் போடுற சட்டைய பாரு, ஒன்னாவது ஒழுங்கா வச்சிருக்கானா, குளிச்சுட்டு டவலை பெட் மேலேயே போட்டுறான் பாரு, ஒரு நாளாவது பசங்களுக்கு உட்கார்ந்து பாடம் சொல்லி தரானா, இப்படி இவனை பத்தி 2 பேரும் தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா கிளம்பி போனா போதும்னு ஜேக் ஆகுற அளவுக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜேக்க வறுத்து எடுப்பாங்க. ஒரு மனுஷன் எப்படி தாங்குவான்? அதனால ஜேக் ஒரே வருத்தத்துல இருந்தான். இப்ப அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்னன்னா, ஜேக்கா இப்படி செஞ்சான் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க 2 பேரையும் ஏதாவது ஒண்ணு செஞ்சு அசத்தணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கான். ஒண்ணுமே அமைய மாட்டேங்குதே, என்ன செய்யறது? அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஃப்ரைடே. இன்னைக்காவது கரெக்டா 6 மணிக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடணும். 5 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்துருவான். ஃப்ரைடே அன்னைக்கு எலிசபெத் அவளோட அம்மா வீட்டுக்கு 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு போற நாள். ஏன்னா சண்டே அன்னைக்கு மாமியார் வந்துடுறாங்க இல்ல, அன்னைக்கு அவங்க கூட இருக்கணும் இல்லையா, அதனால அம்மா வீட்டுக்கு அன்னைக்கு போக முடியாது. அதனால ஃப்ரைடே அன்னைக்கு தன்னோட 2 பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு அங்கேயே டின்னர் சாப்பிட்டுட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வருவாங்க எலிசபெத். இதுதான் இவங்களோட பழக்கம். அதுல என்னன்னா, இவங்கெல்லாம் ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சா அந்த நாள்ல அந்த வேலையை கரெக்டா செஞ்சிருவாங்க. ஜேக்கால தான் அப்படியெல்லாம் செய்ய முடியறது இல்ல. ஒரு ஃப்ரெண்ட போய் பார்க்கணும்னு நினைப்பான். வெட்னஸ்டே வந்துடுறேன்னு சொல்லியிருப்பான். எப்படியோ மிஸ் ஆயிரும். அடுத்த நாள் அந்த ஃப்ரெண்டு, ஏய் நேத்து உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தா தெரியுமா, ஏன்டா வரலன்னு திட்டுனா அதையும் வாங்கிப்பான். ஆபீஸ்லயும் இதே நிலைமைதான். ஃப்ரைடே கண்டிப்பா ரிப்போர்ட் கொடுத்துட்றேன் சார்னு சொல்லியிருப்பான். ஆனா ஃப்ரைடே அன்னைக்கு அவனுக்கு அது மறந்தே போயிடும். அதனால இந்த ஃப்ரைடே 5:15க்கே வீட்டுக்கு வந்துட்டான். அப்போதுல இருந்து கிளாக்கே பார்த்துட்டு இருந்தான். இன்னைக்காவது நான் எங்க அம்மாவுக்கு டைம்க்கு கரெக்டா ஃபோன் பண்ணிடணும், ஃபோன் பண்ணி 2 நிமிஷம் பேசிட்டு வச்சிடணும், அப்பதான் நிம்மதி. நான் லேட்டா ஃபோன் பண்ணா, ஏன் லேட்டா ஃபோன் பண்ணிட்ட அப்படின்னு அம்மா 20 நிமிஷம் பேசி பேசியே கொன்றுவாங்க. அவனும் ஃபோன் பார்த்துட்டு டைம் பார்த்துட்டே உட்கார்ந்துருந்தான். அப்படியே 5 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. கரெக்டா 6:05க்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டான். அம்மா எவ்வளவு பெர்ஃபெக்டான ஆளுன்னா, ஃபர்ஸ்ட் ரிங்ல எடுக்க மாட்டாங்க, 2வது ரிங்லயும் எடுக்க மாட்டாங்க, சரியா 3வது ரிங்ல ஃபோன் எடுப்பாங்க. 3வது ரிங்னா 3வது தான், 4-5ல கூட எடுக்க மாட்டாங்க. அதனால 1-2 ரிங் வரைக்கும் ஜேக் வெயிட் பண்ணிட்டே இருந்தான். 3வது ரிங்ல அம்மா ஃபோன் எடுக்கணும்ல, எடுக்கல. என்னாச்சு? 4, 5, 6, 7. சரி ஃபோனை வச்சிடலாம், அம்மாக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, அப்படி எடுக்காம இருக்கவே மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிற போது டக்குன்னு யாரோ 2 பேர் பேசுற சத்தம் கேக்குது. லேண்ட்லைன் போன்ல கிராஸ்டாக்னு ஒரு விஷயம் இருக்கிறது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல அடிக்கடி இந்த கிராஸ்டாக் வரும். யாரோட நம்பரையோ போடுவோம், ஆனா வேற 2 பேர் பேசுறது நமக்கு கேட்கும். நாம அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இது எக்ஸ்சேஞ்சில வர்ற கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கும் அதுதான் நடந்துச்சுன்னு ஜேக் நினைச்சான். ஐ திங்க் இட்ஸ் அ கிராஸ்டாக். ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட சொல்றான், உனக்கு சரியா $1,00,000 கிடைக்க போகுது. எஸ் மேன், $100,000. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னொருத்தன், நீ சொல்ற, அவங்க கரெக்டா கொடுக்கணுமே. ஜேக் போன் வைக்க போனான். $100,000னதும்
ஆஹா! அந்த கான்வர்சேஷனை கேட்டுக்கிட்டே இருந்தான். இவன் கேட்டுட்டு இருக்கிறது தெரியாதுன்னு தான் அவன் நினைச்சான். அவன் சொல்றான், நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். நீ சரியா போய் பில்லிஸ்னு ஒரு கடை இருக்கு ரேண்டால்ல. நீ அந்த அட்ரஸ்க்கு போ. ஒரு 7, 7:15 மணிக்குள்ள போயிடு. அங்க போன உடனே அந்த பில்லிஸ்க்கு வெளியில ஒரு கவுண்டர் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது ஒரு டெம்பரரி ஷாப் தான். சில கடைகள்லாம் இருக்கும்ல, சும்மா 1 நாள் 2 நாள் கடைய போட்டு எடுத்துருவாங்களே, அந்த மாதிரியான ஒரு கடை தான். அந்த கடையில பிளாக் டி-ஷர்ட் போட்ட ஒரு ஆள் இருப்பான். அவன் மேகசின்ஸ் எல்லாம் விக்கிறவன். நீ அவன்கிட்ட போயிட்டு ஒரு $100 குடுத்து டைம்ஸ் ஒரு காப்பி வேணும்னு கேளு. உடனே அவன் புரிஞ்சுப்பான். உன்கிட்ட ஒரு டைம்ஸ் பேப்பரையும் குடுத்துட்டு ஒரு கனமான என்வலப்பையும் உன்கிட்ட கொடுப்பான். அப்புறம் மிச்சம் ஏதோ சேஞ்ச் கொடுக்கற மாதிரி, நீ ஒரு டாலர் கொடுத்து நியூஸ் பேப்பர் வாங்கினா சேஞ்ச் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி மிச்சம் 10 சென்ட் 20 சென்ட் ஏதாவது கொடுப்பான். நீ அதை வாங்கிக்கிட்டு அந்த கவரை வாங்கிட்டு வந்துடணும். அந்த கவரை அங்கேயே ஓபன் பண்ணக்கூடாது. வர்ற வழியிலையும் ஓபன் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு போய் தான் ஓபன் பண்ணி பார்க்கணும். நீ ஓபன் பண்ணா உள்ள $1,00,000 உனக்கே உனக்கு. நீ செஞ்ச வேலைக்கு அவங்க பணம் கொடுக்கணும் தானே, அதுக்கான பணம் தான் இது. இத நீ வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீயும் அவனை பார்க்க மாட்ட, அந்த ஆளும் உன்னை பார்க்க மாட்டான். அதோட இந்த டீல் முடிஞ்சிரும். ஓகேவா? போயிடுறியா? டைம்க்கு போயிடு, லேட்டா போயிடாத அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் கட் ஆயிருச்சு. இப்ப ஜேக்குக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ என்ன செய்யறது? யாரோ ஒரு ஆளு போய் அங்க கொடுக்கற பணத்தை வாங்கணும். அவனே ஒரு 7, 7:15க்கு வர சொல்லியிருக்கான். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் போய் ஒருவேளை அந்த பணத்தை நான் வாங்கிட்டு வந்தா யார் பணத்தை வாங்கினான்னே அவங்களுக்கு தெரியாது தானே அப்படின்னு மனசுல ஓடுது. சிச்சி, இதெல்லாம் சரியா வராது அப்படின்னு நினைக்கிறான். சரி, சும்மா போய் பார்க்கலாம். போய் பார்க்கறதுல என்ன இருக்கு? நான் என்ன காசியா வாங்கிக்க போறேன்? இன்னொருத்தரோட காசு நமக்கு எதுக்குப்பா? நாம சம்பாதிச்ச காசே நமக்கு ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறான். சரி, முதல்ல $100 வேணுமே, நான் கொடுத்தாதானே அவன் எனக்கு கவர் தருவான். வீட்டுல $100 இருக்கான்னு தேடி பாக்குறான். இவனோட பர்ஸ் எல்லாம் தேடினாலும் ஒரு $30, $35 தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஆத்திர அவசரத்துக்காக எலிசபெத் கிச்சன்ல ஒரு சின்ன பெட்டி வச்சு அதுல கொஞ்சம் பணம் வச்சு பூட்டி வச்சிருப்பா. அந்த பெட்டியோட சாவி எங்க இருக்கும்னு ஜேக்குக்கு மறந்து போச்சு. இப்ப எலிசபெத் கிட்ட போன் பண்ணி கேட்டா அவ ஒரு 100 கேள்வி கேட்பா. உங்களுக்கு எதுக்கு இந்த சாவி? அந்த பணம் நான் அவசரத்துக்காக வச்சிருக்கேன், அதையும் நீங்க எடுத்துக்க போறீங்களா அப்படின்னு கேட்பா. அவகிட்ட எல்லாம் சாவி கேட்க முடியாது. அது ஒரு சின்ன பூட்டு தானே. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஓபன் பண்ணிட்டான். சின்ன பூட்டு தானே, ஈஸியா ஓபன் ஆயிருச்சு. அதுக்குள்ளெல்லாம் தேடி பார்த்தா அதுல $20, $25 தேர்ச்சு. இப்ப என்ன பண்றது? $100 கூட வழி இல்லாம இருக்கமே. வீடு முழுக்க தேடி பார்த்தா அங்க ஒரு $10, இங்க ஒரு $5, தலையணைக்கு கீழே $1. கடைசியா 2 பசங்க அவங்க ரூம்ல குட்டி குட்டியா உண்டியல் வச்சிருப்பாங்கல்ல, குழந்தைங்க சேர்த்து வச்சிருக்கிற காசு, அதையும் எடுத்துக்கிட்டான். எல்லாம் சேர்த்து $137 கிடைச்சது. எடுத்துக்கிட்டு டைமை பாக்குறான். அப்பவே டைம் வந்து 6:20. ஐயோ, நம்ம ஒரு 6:50க்கு போனா தானே நிஜமான ஆளு வர்றதுக்கு முன்னால நாம அதை வாங்கிட்டு வந்துடலாம். அவசர அவசரமா கிளம்புறான். அன்னைக்குன்னு பார்த்து லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, ராத்திரி 9 மணிக்கு மேலதான் லிஃப்ட் ஒர்க் ஆகும்னு. எலிசபெத்தும் அவங்க கிட்ட சொல்லி இருந்தா, இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு மேலதான் நான் வருவேன், இல்லைன்னா 7 மாடி படியேறணும்னு சொல்லிட்டா. இப்ப அவன் 7 மாடி வேக வேகமா இறங்கி ஓடி வந்தான். பக்கத்திலேயே ஒரு சின்ன பெட்டி கடை கூட இருக்கு. அந்த கடைக்கு போறான். அந்த கடைக்காரருக்கு அவனை நல்லா தெரியும். ஹாய் ஜேக், வாட்ஸ்அப் அப்படின்னு கேக்குறான். இவன் வழக்கமா அந்த கடையில $1 செலவு செஞ்சு ஒரு சிகரெட் வாங்குவான். இன்னைக்கு என்ன கேட்டான் தெரியுமா? $100 ஒரே நோட்டா உன்கிட்ட இருக்கா? என்கிட்ட சில்லறை சில்லறையா தான் இருக்கு. அந்த கடைக்காரர் ஜேக்க ஒரு மாதிரி பார்த்தான். இந்த ஆளு கிட்ட $100 இருக்க வாய்ப்பே இல்லையே, இவ்வளவு காசு இவனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சானோ என்னவோ. லெட் மீ செக் அப்படின்னா அவன்கிட்ட $100 சிங்கிள் நோட் இருக்கு. இவன் எடுத்துட்டு போன பணத்துல எண்ணி எண்ணி $100 எடுத்து கொடுத்துட்டு சிங்கிள் நோட்டா வாங்கிக்கிட்டான். இப்ப இவன் கிட்ட $100 ஒரு பில்லாவும் அது தவிர $37 இருக்கு. வேக வேகமா போய் வந்த முதல் பஸ்ல ஏறி போறான். அந்த அட்ரஸ்க்கு போகணும் இல்லையா? ஏதேதோ யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கான். இது சரியா வருமா? நான் போற நேரம் அவனும் வந்துட்டான்னா
இவனுக்கு கொடுக்கறதா அவனுக்கு கொடுக்கறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருமே. ஏய் நீ யாருடா அப்படின்னு அவன் இவனை கேட்டுட்டா, அவங்க 4-5 பேர் சேர்ந்து இவனை அடிச்சிட்டா என்னடா செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்ததுல பஸ் ஸ்டாப்ப தவற விட்டுட்டான். பஸ் ஸ்டாப்பு போயிருச்சு. ஸ்டாப்னு எல்லாம் சொல்ல முடியாது. அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்குனான். இவனுடைய நேரம் அடுத்த பஸ் ஸ்டாப் ரொம்ப தள்ளி இருக்கு. அங்க இறங்கின உடனே டைம் இல்ல இல்லையா, ஒரு டாக்ஸிய ஹையர் பண்ணிக்கிட்டு அதுக்கு $10 ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். அங்க பில்லிஸ்ன்ற கடை வாசல்ல வர்றப்ப மணி 6:50. அதே மாதிரி ஒரு கடை இருந்துச்சு. அங்க மேக்சின்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. பிளாக் டிஷர்ட் போட்டுட்டு இருந்த ஒரு ஆளு முன்னாடி போய் நின்னு $100 நோட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டு நியூயார்க் டைம்ஸ் அப்படின்னு கேட்டான். அந்த ஆளு இவனை நல்லா பார்த்துட்டு நியூயார்க் டைம்ஸ் கொடுத்து அதுக்கு கீழேயே ஒரு என்வலப்பும் கொடுத்தான். நல்லா கனமா இருந்துச்சு அந்த என்வலப். அதை பார்த்த உடனே ஜேக்கோட இதயம் வேகமா துடிச்சது. அவன் பிறந்ததுல இருந்தே அவ்வளவு சந்தோஷமா அவன் இருந்ததே இல்ல. அந்த என்வலப்ப பத்திரமா வாங்கி வச்சுக்கிட்டான். அப்புறம் அந்த ஆளு ஏதோ சேஞ்ச் கொடுக்கற மாதிரி கொடுத்தான். யாராவது தப்பா நினைச்சுக்க கூடாதுல்ல, அதையும் வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நிஜமான ஆள் வர்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிரணும் இல்லையா, அதனால உடனே ஒரு டாக்ஸி ஹையர் பண்ணிக்கிட்டு நேரா தன்னுடைய வீட்டுக்கு அந்த டாக்ஸில போகல. ஏன்னா அந்த பிளாக் டிஷர்ட் போட்ட ஆளு என்ன இவன் டாக்ஸில போறான், இந்த டாக்ஸி நம்பர் என்னன்னு நோட் பண்ணியிருந்தான்னா அவன் போற இடத்தை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அதனால நேரா வீட்டுக்கு போகாம வேற ஒரு இடத்துக்கு அந்த டாக்ஸில போறான். அந்த இடத்துல அந்த டாக்ஸில இருந்து இறங்கி அங்க இருந்து வேற ஒரு டாக்ஸில யாரும் தன்னை பார்க்கலைன்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல போய் இறங்குறான். அதுக்கு ஒரு $12, இதுக்கு ஒரு $10ன்னு கொடுத்துட்டு போனா போட்டுமே, எவ்வளவு பணம் வந்திருக்கு, $1,00,000 கிடைச்சிருக்கு, இந்த டாக்ஸிக்கு கொடுத்த பணம் எல்லாம் பெருசா, தன்னுடைய வீட்டுக்கு வந்தான். அப்பவும் மணி 9 கூட ஆகல. அதனால 7 மாடியை ஏறித்தான் போகணும். ஏறிடலாம், இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு, அப்புறம் என்ன அப்படின்னு 7 மாடியும் மூச்சு இறக்க இறக்க ஏறி கதவை திறந்து உள்ள வந்து அந்த என்வலப்பை பிரிக்கலாம்னு போறப்ப போன் அடிக்குது. இந்த நேரத்துல யார் கூப்பிடுறதுன்னு சொல்லி லேண்ட்லைன போன் எடுத்து ஹலோன்னா. வேற யாரு, அவங்க அம்மா தான். ஜெய், யூ ஆர் சப்போஸ் டு கால் மீ அட் 6 o'clock. இவ்வளவு நேரம் நீ ஏன் கூப்பிடலன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு தெரியும் 10 நிமிஷம் லேட்டா கூப்பிட்டாவே அவங்க 20 நிமிஷம் திட்டுவாங்க. இப்ப இவ்வளவு லேட்டுன்னா அவங்க என்னெல்லாம் பேசுவாங்கன்னு இவனுக்கு தெரியும். வேற வழி இல்ல, அம்மா கிட்ட பேசிக்கிட்டே லேசா என்வலப்ப கிழிக்க ட்ரை பண்றான். சரியா கிழிக்க வரல, ரொம்ப டைட்டா இருக்கு. போனை கீழே வச்சுட்டு போனாலும் அம்மா 100 கேள்வி கேட்பாங்க. என்ன, என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே போனை கீழே வச்சுட்டு போற, நான்னா உனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையா, மாசா மாசம் நான் தர்ற காசு மட்டும் வேணும், என் கூட போன்ல பேச கூட உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. அதனால சீக்கிரம் அம்மா கூட கான்வர்சேஷனை முடிச்சுட்டு அப்புறமா இதை பிரிக்கலாம்னு வச்சுட்டு, இல்லம்மா நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன், லைனே கிடைக்கல. நீ என்னைக்கு சரியான டைம்க்கு ஃபோன் பண்ணியிருக்க, நீ ஃபோன் பண்ணலைன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். நான் உனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணனா ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சுன்னு அம்மா சொன்னாங்க. அவங்க அம்மா வழக்கமா சொல்ற கதைகள்லாம் இவனுக்கு தெரியும் தானே. என்னம்மா நடந்தது, நான் உனக்குன்னு ஃபோன் பண்ணேன், அப்போ ஒரு கிராஸ்டாக் வந்ததுன்னாங்க. ஜேக்குக்கு திக்குன்னு ஆயிருச்சு. என்னது, எனக்கு தான் கிராஸ்டாக் வந்தது, அம்மாவுக்கும் கிராஸ்டாக் வந்ததா, என்ன கிராஸ்டாக்மா வந்தது, இல்ல யாரோ 2 பேர் பேசினாங்க, இங்க பாரு உனக்கு $1,00,000 கிடைக்கும்னாங்க, நீ வந்து பில்லிஸ் கடைக்கு போகணும், பிளாக் டிஷர்ட் போட்டு ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட நீ ஒரு $100 கொடுக்கணும், அதுக்கு அவனுக்கு ஒரு என்வலப் கொடுப்பான், அதுல $100,000 இருக்கும் அப்படின்ன உடனே ஜேக்குக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்த கிராஸ்டாக்கே அம்மாவுக்கும் வந்திருக்கா, அப்படின்னா என்னது இது அப்படின்னு குரலே மாறிடுச்சு. நீ என்னமா பண்ண, நீயும் டாக்ஸி பிடிச்சு அந்த இடத்துக்கு போனியா அப்படின்னு கேட்டான். நீயும் டாக்ஸி பிடிச்சு ரேண்டால்க்கு போனியான்னா நான் என்ன அவ்வளவு மூளை இல்லாதவளா, அந்த கிராஸ்டாக் வந்த உடனே நம்ம வீட்டுக்கு 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்காருல்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவருக்கு போன் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கிராஸ்டாக் எனக்கு வந்தது, யாரோ ஒருத்தனை பில்லிஸ்க்கு வர சொல்லி $100,000 கொடுக்கறதா பேசிட்டு இருக்கான், அதுக்கு அவன் $100 கொடுக்கணும்னு சொல்றான்,
இது கேட்டா சரியில்லாத மாதிரி எனக்கு பட்டுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டேன்னு சொன்னாங்க. இப்ப ஜேக் அப்படியே உட்கார்ந்துட்டான். இப்ப அவனுக்கு உடம்புல சக்தியே இல்லாம ஆயிருச்சு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்னம்மா சொன்னார் உன்கிட்ட? இது ஒரு பெரிய ஸ்கேமா ஜாக். நீ கேள்விப்படலையா இத பத்தி? இவங்க என்ன பண்ணிருக்காங்க? எக்ஸ்சேஞ்ச்ல ஏதோ ஒன்ன இன்சர்ட் பண்ணி இன்னைக்கு நியூயார்க்ல பல இடங்கள்ல இந்த கிராஸ் ஸ்டாக் வந்திருக்கு. இத நம்பி நிறைய பேர் அங்க பெல்லிஸ்க்கு போய் $100 கொடுத்து ஒரு கவரை வாங்கிட்டு வந்திருக்காங்களாம். அந்த கவர்ல என்னம்மா இருந்தது அப்படின்னு ஜேக் கேட்டான் அழுவாது குறையா. அந்த கவர்ல ஒரு புக்கு தான் இருந்திருக்கு, பணம்லாம் இல்லையாம். ஹவு டு மேக் $100,000 அப்படின்ற புக்கு தான் இருந்திருக்கு. அந்த புக்கோட விலை வெறும் $10 கூட இருக்காது. பல பேரு $100 கொடுத்து தேவையில்லாம இந்த புக்கை வாங்கிட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு முட்டாள்கள் இந்த உலகத்துல இருக்காங்க பாத்தியா ஜேக் அப்படின்னு அம்மா சொல்லும் போது ஜேக் அந்த என்வெலப்ப பிரிச்சுட்டான். அவங்க அம்மா சொன்ன மாதிரி உள்ள ரோபா நோட்டெல்லாம் இல்ல, ஒரு புக்கு தான் இருந்தது. ஹவு டு மேக் $100,000. ஜேக், உனக்கு இந்த மாதிரி கிராஸ் டாக்லாம் ஏதாவது வந்திருந்தா நீ என்னடா பண்ணிருப்ப அப்படின்னு அம்மா கேட்டாங்க. ஜேக் என்ன சொல்லுவான்? சிச்சி, எனக்கு அது மாதிரிலாம் எதுவும் வரலமா. அப்படி வந்தா கூட நம்பி ஏமாந்து போறதுக்கு நான் என்ன முட்டாளா என்ன அப்படின்னு ஜேக் பதில் சொல்றான். ஆனா அதுக்குள்ள டோர் பெல் அடிக்குது. அவனுக்கு தெரியும் இப்ப பெல் அடிக்கிறது அவனுடைய வைஃப் எலிசபெத்தும் 2 குழந்தைங்களும் தான். அவ உள்ள வந்த உடனே நேரா கிச்சனுக்கு போவா. அந்த பெட்டி உடைஞ்சிருக்கிறத பாப்பா. பிள்ளைங்களோட ரூமுக்கு போவா. அங்க இருக்கிற உண்டியெல்லாம் உடைஞ்சிருக்கிறத பாப்பா. என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு கேப்பா. அதுக்கப்புறம் இவனோட அம்மாவுக்கு அவளே போன் பண்ணி இந்த ஜேக் பண்ண வேலைய பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவா. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்நாள் முழுக்க கேவலமா பேசுற மாதிரி ஒரு வேலையை செஞ்சிட்டமே அப்படின்னு ஜேக் உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தான். அதுக்குள்ள அம்மா, ஜேக் என்னாச்சு, ஏன் பேசவே மாட்டேங்கிறேன்னு போன்ல கேட்டுட்டு இருக்காங்க. வெளியில பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஜேக் என்னதான் செய்வான்? சில பேருக்கு ராசியே சரியா இருக்காது அப்படின்னு ஜேக் நினைக்கிறதோட இந்த கதை முடியுது. ஜேக் மாதிரியான ஆளுங்களை கூட நம்ம சந்திச்சிருப்போம். ஆனா ஒண்ணு, நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு சொந்தமானது நமக்கு ஏதோ ஒரு வழியில வந்து சேர்ந்துரும். மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் பிளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.